ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை இந்த போட்டோவை ஜாக்கிரதையா பாருங்க. நீங்க வாங்குற தர்பூசணியில இந்த மாதிரி அறிகுறி இருந்தா கண்டிப்பா வாங்காதீங்க. தர்பூசணியை வாங்குறப்போ நம்ம கவனிக்க வேண்டிய தர்பூசணிக்கு மேல இருக்கிற மச்சம். ஒரு தடவை இந்த தர்பூசணியை பாருங்க. இந்த தர்பூசணியை பாக்குறப்போ இப்பதான் யாரோ இதுக்கு மேல டேட்டூ போட்டிருக்காங்க போல அப்படின்னு தோணுது இல்லையா? இந்த மாதிரி அறிகுறி எல்லாம் போட மாட்டாங்க. தர்பூசணியில இந்த மாதிரி அறிகுறி எப்படி வந்தது? இதோட காரணம் ஒண்ணுதான். இந்த மாதிரி அறிகுறி ஏதாவது தர்பூசணியில நீங்க பாத்தீங்கன்னா அது உடலுக்கு நல்லது இல்ல அப்படின்னு அர்த்தம். எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது வைரஸ் காரணமா தான் இந்த மாதிரியான அறிகுறிகள் தர்பூசணியில இருக்கும். முக்கியமா ஸ்குவாஷ் மற்றும் தர்பூசணியில தான் இந்த வகையான வைரஸ் பரவுது. இந்த மாதிரி டிசைன் இருந்துச்சுன்னா இது ஏதோ புதுவிதமான தர்பூசணிக்காய் போல அப்படின்னு ஆரோக்கியம் இல்லாத பூசணிக்காய வாங்கிட்டு வராதீங்க. எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வகையான தர்பூசணி மேல கோதுமை கலர்ல இந்த மாதிரி இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மச்சம் எந்த அளவுக்கு டார்க்கா இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த காய் நல்லா இருக்குது. ஏன்னா இது நேச்சுரலா வர்ற மச்சம் தான். ஆனா இந்த டாட்டூ மச்சம் மட்டும் வைரஸால வர்றது. கோதுமை கலர்ல மச்சம் இருக்கிற தர்பூசணியை வாங்குனீங்கன்னா உங்க உடலுக்கு நல்லதுதான். ஆனா டாட்டூ மாதிரி இருக்கிற இந்த தர்பூசணியை கண்டிப்பா வாங்காதீங்க.